ரிஷபம் ராசிக்காரங்க பணத்தின் மதிப்பை நன்றாக அறிந்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. அதனால தான் யார் உடனே பணம் கேட்டாலும் உடனடியாக நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு காரணங்களை கூறுவீர்கள். அது உங்களுக்கு தெரிந்தவர்கள், ஏன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட நீங்கள் பணத்தை உடனடியாக செலவு செய்ய மாட்டீங்க. யாரிடமும் பணத்தை உடனே கொடுக்கவும் மாட்டீங்க. பணத்தின் அருமையை நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனால் ஒரு முறை உங்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டால் தயக்கமே இல்லாமல் உதவி விடுவீர்கள். நீங்க கொடுத்த அந்த ஒரு பணம் பல நேரங்களில் உங்களுக்கு திரும்ப வராமல் போயிருக்கும். ஆனா நீங்க பணம் கொடுத்து உதவி இருப்பீங்க. அப்படி உதவி இருந்தாலுமே சரியான மனிதர்களுக்கு நீங்க கொடுத்திருக்க மாட்டீங்க. சரியான மனிதர்களுக்கு கொடுக்காமல் அந்த ஒரு பணம் திரும்ப வரவில்லை என்று உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கங்கள் என்பது இருக்கத்தாங்க செய்யும். ஆனா எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வரமாட்டீங்க. எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க. நம்முடைய பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம போயிடுவாங்க அப்படின்னு யாரிடமும் நீங்கள் பணத்தை யாராவது கேட்டார்கள் என்றால் ஏதாவது ஒரு காரணங்களை கூறிவிடுவீர்கள். காரணம் இல்லாமல் யாரிடமும் நீங்கள் பணத்தை கொடுக்க மாட்டீங்க. ஆனா எத்தனையோ நபர்களுக்கு நீங்க முற்காலத்தில் உதவி செஞ்சீங்க. உங்களுடைய பணத்தையும் நீங்க கொடுத்து உதவி இருப்பீங்க. ஆனா அவங்க அது அனைத்தையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்காமல் இந்தா தருகிறேன் அந்தா தருகிறேன் என்று உங்களையே ஏமாற்றி இருப்பாங்க. அதனால தாங்க நீங்க யாரிடமும் பணத்தை அதிகமாக கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க வைத்துக் கொள்வீங்க. பண விஷயத்தில் நீங்கள் எப்பொழுதுமே சரியான ஒரு நபராக நடந்து கொள்வீங்க. அதனால சில நபர்களும் சில உறவுகளும் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகியிருக்கும். ஆனா நீங்க உண்மையில உங்களுக்கு வழி கொடுத்தது பணம் மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய நம்பிக்கையும் தாங்க. நான் அவங்களை நம்பிதான் அவர்களுக்கு முன்னால் பணத்தை கொடுத்தேன். இருந்தாலும் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில திரும்ப கொடுக்காம போயிட்டாங்க. இதனால என்னுடைய நம்பிக்கையும் அவங்க கொடுத்த வாக்கையும் அவங்க உடைத்து விட்டார்கள் என்று சில மனக்கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தாங்க செய்யும். நான் எவ்வளவோ நம்பினேன். ஆனால் அவர்கள் அதை மதிக்கவில்லை என்ற ஒரு எண்ணம் தான் உங்களை உடைத்திருக்கும். அதனால இனிமே நம்ம யாருக்கும் பணம் விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லோருக்கும் உதவுவது நல்லதுதான். ஆனால் எல்லோரையும் நம்புவது ஆபத்தானது என்று உங்களுக்கு இந்த ஒரு சிறிய பாடமானது நிச்சயமாக புரிந்திருக்கும். அதன்படிதான் நீங்கள் இன்னமும் நடந்து கொண்டும் இருப்பீர்கள். இனிமேலும் நீங்கள் நடக்கவும் செய்வீர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான் நீங்கள் எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. நீங்க உதவியவங்க கூட ஏன் தெரியுமா உங்களை மறந்துவிட்டு போனார்கள்? நீங்கள் யாருக்காவது உதவும் போது திரும்ப நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா அவங்க உங்களுடைய வாழ்க்கையில செட்டில் ஆனது பிறகு உங்களையே நினைக்கவே மாட்டாங்க. நீங்க அவங்களுக்காக சில உதவிகள் பண்ணியிருப்பீங்க. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யாத உதவிகள் கிடையாது. எல்லாமே உங்களுடைய முன்காலத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஒரு நேரத்தில் எதுவும் வேண்டாம், யாரும் வேண்டாம், யாரையும் நம்ம நம்ப வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம உழைச்சாதான் சாப்பாடு அப்படின்னு யாரையும் நம்பாம நீங்க உழைத்து கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதரா நீங்க மாறி இருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில முன்னால் நடந்த சில சம்பவங்கள், அந்த ஒரு சம்பவங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சில விஷயங்களை உங்களுக்கு நம்ப வைத்திருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டே தாங்க இருக்கு. அதனால நீங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அவங்களுக்கு நீங்க எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களையே அவங்க கண்டு கொள்ள மாட்டாங்க. உங்களையே யாரோ போல பார்த்துருப்பாங்க. பார்த்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உங்களை யாருன்னே தெரியாம மறந்துருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா கூட, சில வருடங்கள் கழித்து பார்த்தால் கூட யாரோ மாதிரி பார்ப்பாங்க. இதுதான் உங்களுடைய நிலைமையாக இருக்கும். அதனால நீங்கள் யாரையுமே நம்பாத ஒரு நிலைமைக்கு இந்த ஒரு நேரத்துல தள்ளப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு உண்மை உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். அந்த ஒரு காயம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அதனை போய் நீங்கள் வெளியில் யாரிடமும் கூற மாட்டீங்க. உண்மையில அவங்க கெட்டவங்க கிடையாது. அவங்க அவங்களுடைய மதிப்பு என்னங்கிறத புரிந்து கொள்ளாம நடந்திருப்பாங்க. ஆனா அதை நீங்க பார்க்கும் பொழுது இது அவங்களுடைய தெனாவட்டு, அவங்க எப்படி என்னைய பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் மீண்டும் அவர்களே பேசினால் கூட மறுநாளோ அடுத்தோ நீங்கள் போய் பேச மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு பிடிவாதம் என்பது எப்பொழுதுமே இருக்கும். நம்முடைய மரியாதையை நாம தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அவரிடம் பேசாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நீங்க அளித்த உதவி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா தாங்க இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு அது ஒரு உறவாக இருந்திருக்கும். நீங்க உதவி செய்யும் பொழுது யாரோ ஒருவர் போல உதவி செய்யாம நமக்கு தெரிந்த ஒரு உறவினரோ நண்பரோ அப்படின்னு நினைத்துதான் நீங்க உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர் இப்படி மாறுவார் என்று எதிர்பார்க்கவில்லை என்று உங்களுக்குள்ள சில மனக்கவலைகள் இருக்கத்தான் செய்யும். பணம் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில உடைந்த உறவுகள் என்ன தெரியுமா? பணம் ஒரு உறவை சோதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் பல உறவுகளை பணம் காரணமாக இழந்திருப்பீங்க.
அது உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. பணத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக நடந்திருக்கும். 1, 2ன்னா சொல்லலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில உறவுகள் ஏதாவது உடைந்து போகிறது அப்படின்னா, அது சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பணத்தினால் மட்டும்தாங்க உடைந்து போயிருக்கும். நீங்கள் பல உறவுகளை பணம் காரணமாக இழந்ததும் உண்டு. சிலர் பணம் கேட்டு வந்திருப்பாங்க. நீங்க கொடுத்திருப்பீங்க. பின்னர் அவங்க அத அவாய்ட் பண்ண ஆரம்பித்திருப்பாங்க. ஒண்ணு பணத்த வாங்கிட்டு திரும்ப குடுக்காம இருப்பாங்க. சிலர் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களிடம் இருந்து விலகி போயிருப்பாங்க. சிலர் பணத்த குடுத்திருக்கவே மாட்டாங்க. அதனால நீங்க அந்த நபர்களிடமிருந்து விலகி இருப்பீங்க. பணம் போனாலும் போதும், இந்த ஒரு உறவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த உறவுகளையே நீங்கள் வேண்டாம் என்று தூக்கி எறிந்திருப்பீங்க. 2 வழியிலும் உங்களுக்கு உறவானது உடைந்திருக்கும். இது நடந்ததற்கான காரணம் பணமும் உங்களுடைய உணர்ச்சியும். இந்த 2ம் சேர்ந்ததால் மட்டுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது சரியாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்ததா இல்லையா? இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. ரிஷபம் ராசி வாழ்க்கையில பணம் மெதுவாக சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்க ஆரம்பிக்கும். அதுவும் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்கு திடீரென்று எல்லாமே நடக்க போவது கிடையாது. பொறுமையாகத்தான் நடக்கும். ஆனால் நிலையான ஒரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்து விட்டால் உடனே உங்களை கீழே தள்ளாது. ஏன்னா இத்தனை நாட்கள் நீங்கள் எத்தனையோ தடவைகள் நீங்க எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்னு. இந்த ஒரு நேரத்தில் அதற்கான ஒரு வேலைகளானது நடந்து கொண்டிருக்கிறது. போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் என்பது நிச்சயமாக கிடைத்துவிடும். அதற்கு எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நடக்காது. பொறுமையாகத்தான் நடக்கும். ஆனால் அந்த பொறுமையாக நடந்தாலும் நிலையான ஒரு மாற்றமாக இருக்கும். எப்போது வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. சிறிய அளவுக்கு இன்கம் கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு மாற்றத்தை தேடியும் வரவும் வைக்கும். உங்களுடைய அதிபதி இப்போது உங்களுக்கு லாபத்தை எப்படி தெரியுமா தரப்போகிறார்? சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி. அவர் பணம் ரீதியாகவும் சரி, ஃபைனான்ஸ் ரீதியாகவும் சரி, உங்களுக்குள்ள எந்த உறவுகளை பழக வைக்கணும், எந்த உறவுகளை பழகினா உங்களுக்கு அது பிடித்ததாக இருக்கும், அவர்களுடன் சண்டை இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்வீங்க என எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிய வைப்பது இந்த சுக்கிர பகவானாக தான் இருப்பார். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில யார் வேண்டும் யார் வேண்டாம் என்று எல்லாரையுமே நீங்க முடிவெடுத்து பழகக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயங்களை கூட எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த சின்ன சின்ன திசைகளை கூட நீங்க எடுக்க ஆரம்பித்தால் கூட அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்து பாருங்க. அதுவும் இந்த ஒரு தேதிக்கு பிறகு தான் நடக்கும். இதுவரைக்கும் நடந்ததா இல்லையா என்று தெரிந்திருக்காது. ஆனா இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு போதுமான அளவுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடந்து உங்களுடைய வாழ்க்கையவே அது நல்ல ஒரு நிலைமைக்கு போக வைக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்த ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருந்திருக்கும். ஆனால் அது தொடர்ந்து நிலையான ஒரு முன்னேற்றமாக இல்லாமல் திடீரென்று ஏற்படும். அடுத்து சில மாதங்கள் ஏற்படாமல் இருக்கும். அந்த ஒரு முன்னேற்றம் ஏன் வந்தது, எதனால வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. சில கிரக நிலைகளால் அந்த மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு டெம்பரரியாக வந்திருக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க பொறுமையாகத்தான் வளருவீங்க. ஆனால் தைரியமான ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக வளர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க பொறாமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக இருக்குங்க. நீங்க ஏன்னா கவனித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கு, எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறீங்க என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்கங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்த முன்னேற்றம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால போதுமான அளவுக்கு வெற்றியை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல பகிர்ந்து கொள்வீங்க. பணத்திலையும் சரி, தொழிலிலும் ரிஷபம் ராசிக்காரங்க உயர்வு எப்படி தெரியுமா இருக்கும்? நிலையான ஒரு உயர்வாக இருக்கும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல சக்சஸும் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க பிளான் பண்ணி எல்லாத்தையுமே இனிமே மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுக்கு ரிஸ்க் குறைவாகத்தாங்க இருக்கும். இருந்தாலும் ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் அடைத்து விடுவீர்கள்.
நீங்க காத்திருக்கக்கூடிய பண வாய்ப்பு இப்போது எப்படி தெரியுமா வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க ரொம்ப வருடங்களாக காத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வர ஆரம்பிக்கும். இனிமே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்துவிடும். உங்களுடைய கெரியரும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு ஆளாக்கப்படும். உங்களுடைய தொழிலிலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அது அனைத்தையும் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீர்களோ அதனை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து இருந்து கவனமாக பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமாக இருக்குங்க. நீங்க ஏன்னா கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கு, எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறுறீங்க என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்கங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்த முன்னேற்றம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால போதுமான அளவுக்கு வெற்றியை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல பகிர்ந்து கொள்வீங்க. பணத்திலையும் சரி தொழிலிலும் ரிஷபம் ராசிக்காரங்க உயர்வு எப்படி தெரியுமா இருக்கும். நிலையான ஒரு உயர்வாக இருக்கும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல சக்சஸும் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க பிளான் பண்ணி எல்லாத்தையுமே இனிமே மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுக்கு ரிஸ்க் குறைவாகத்தாங்க இருக்கும். இருந்தாலும் ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் அடைத்து விடுவீர்கள். நீங்க காத்திருக்கக்கூடிய பண வாய்ப்பு இப்போது எப்படி தெரியுமா வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க ரொம்ப வருடங்களாக காத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வர ஆரம்பிக்கும்.